எல்லாருக்கும் சோஸ்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நம் யாவரும் இன்றைக்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த லென்த்து காலத்தின் பயணத்திலே நாம் 40வது நாட்களிலே இருக்கிறோம். நம்ம இந்த பரிசுத்த வாரத்துக்குள்ளே செல்ல உள்ளோம். இன்னும் ஒரு வாரத்திலே நாம் ஈஸ்டர் பண்டிகை நாம் கொண்டாட போகிறோம். தேவன் உயிர் தெழுந்த திருநாள். ஜனங்களே, இந்த நாளிலே விசேஷமாக நாம் சங்கீதம் 80 நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நாம் தலைவணங்கி நாம் ஜெபிப்போமாக. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலுவையின் பாதையிலே நாங்கள் கடந்து வரும் பொழுது இந்த லென்த்தன் காலத்திலே தேவனே நீர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ராஜா, நாங்கள் இந்த 40வது நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த 40 நாட்களாக எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர் தெழுந்த நாளை கொண்டாடும் பொழுது நீர் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் நினைவு கூறுகிறோம். பல காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களை பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜனங்களே, இந்த நாளிலே நாம் பார்த்த சங்கீதமானது சங்கீதம் 80, Psalm 80. ஜனங்களே, இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இது ஒரு தேவை, அதே நேரத்தில் ஒரு முக்கியமான சங்கீதமாக இருக்கிறது. விசேஷமாக இந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் அந்த ஆசாப் என்கிற அந்த குடும்பத்தார்கள் எழுதப்பட்ட இந்த சங்கீதமானது இந்த எழுதும் பொழுது அசீரியர்கள் இந்த இஸ்ரேல் என்கிற நாடை அழிக்க வந்திருக்கிறார்கள். 10 கோத்திரங்களையும் அவர்கள் பிடித்து அவர் வைத்து அந்த இஸ்ரேல் நாடை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இந்த சங்கீதக்காரன் எழுதும் பொழுது அந்த ஜனங்கள் தேவன் திரும்பி இந்த தேசத்தை நிறுத்துவார் என்று சொல்லிக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஜனங்களே, இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அந்த சுதந்திரங்கள் காணா போய்விட்டது, அந்த ஒரு சந்தோஷம் காணா போய்விட்டது. அதே நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே இல்லாமல் ஒரு தேசத்தை விட்டு போகிற ஒரு சூழ்நிலைகளும் வருகிறதாய் இருக்கிறது. அப்பொழுது அவங்க பார்க்கும் பொழுது யார் அவர்களை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு அழுந்து கொண்டிருக்கிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது தேவன் மேய்ப்பராகவே இருக்கிறார் என்று நாம் காணப்படுகிறோம். அதே நேரத்திலே பார்க்கும் பொழுது தேவன் தாமே இந்த கஷ்டங்களை அது நடக்கிறதுக்காக அவர் சித்தம் கொண்டதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாக போனபடியாக அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுதும் அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொல்லும் பொழுதும் இந்த ஜனங்கள் கேட்காம ஒரு சூழ்நிலைகளே இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகளை தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தின் காரியத்தின் முழுதுமாய் நாம் மூடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு 10 நாட்களாக இந்த யூடியூப்பை நாம் பார்க்கும் பொழுது ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சூழ்நிலைப்படியாக இந்த கிறிஸ்தவர்களை நிந்திக்கிறவர்களாக நம்ம மாறுகிறோம். ஏனென்றால் பல பேர்கள் பல காரியங்களை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை அறியாதவர்களும் நம்மளை நிந்திக்கிறார்கள். கிறிஸ்தவர் நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற கிறிஸ்தவர்களே, அதே போல கிறிஸ்தவர் அறியாதவர்களும் நம்ம நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகிய நம்ம விசுவாசமானது ரொம்ப வெக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதாய் நாம் காணப்படுகிறோம். ஏனென்றால் எல்லாரும் கிறிஸ்துவத்தை பற்றி பேசுறாங்க, எல்லாரும் ஊழியக்காரனை பற்றி பேசுறாங்க, எல்லாரும் ஊழியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு 25 வருடமாக ஊழியத்தில் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப அவமானமாய் இருக்கிறது, ரொம்ப வெக்கமாய் இருக்கிறது. எப்படி ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று நான் சொல்ல முடியும் என்று ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஜனங்களே, இந்த நாளிலே இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது பல கிறிஸ்தவர்கள் பல உலக காரியத்தை விட்டுவிட்டு உண்மையான தேவனை துதிக்கிறத்தக்கதாக நாம் திரும்பி வர வேண்டியதாக இருக்கிறது. ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்திலே அவர்கள் கேட்கிறாங்க, கடவுளே எப்பொழுது நீர் வருவீர், எங்களுக்கு விடுதலை தருவீர் என்று சொல்றாங்க. நாம் பார்க்கும் இந்த லென்த்தன் காலங்களில் லென்த்தன்
சீசன். இதை பார்க்கும் பொழுதே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த 40 நாட்கள் பயணத்தை நம்மளுக்காய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வண்ணாந்திரத்தில் 40 நாட்கள் 7 நாட்கள் எருசலேமுக்குள்ள செல்லுகிறார். நாம் பார்க்கிறோம் அவர் என்ன காரியங்களெல்லாம் செய்கிறார் என்று. அந்த சிலுவைக்கு போகும் பொழுது அந்த அவ்வளோ காரியங்கள் நடந்த பிறகு அவர் போகிறது பொழுது அது பார்த்தீங்க என்றால் ஒரு அதிசயமான ஒரு காரியமாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் கேட்கும் பொழுது தேவன் அவர் உயிரே நம்மளுக்கு கொடுக்கிறார். அந்த மரணமானது மரணம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மரணத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் ஜனங்களே, இந்த விசுவாசமானது இன்றைக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது. பல வீடுகளில் பல இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை தரமானது ரொம்ப மோசமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, இந்த நாட்களில் அழிக்கப்படுவீர்கள், உங்க தேசங்கள் அழிக்கப்படும், தேவாலயங்கள் உடைக்கப்படும் என்று சொன்னாங்க. யாருமே கேட்கல. என்னன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தான் சர்ச்சுக்கு போகிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்றீங்களா என்று தான் பெரிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழும்புகிறது. எப்படி வேணாமே கிறிஸ்தவர்கள் வாழலாம் என்று முடியாதுங்க. இப்படி தான் வாழணும் என்று கிறிஸ்தவத்துவமாக இருக்கிறோம். கிறிஸ்தவ மார்க்கமாக இருக்கிறீங்களா, இல்லை என்றால் விசுவாசமாக இருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு போகிறவங்க சர்ச்சின்னு சொல்லுகிற ஒரு காரியத்துக்குள்ளே நிற்கிற அமைப்பில் இருக்கீங்களா? அது எல்லாம் ஒன்றுமே பெருசு இல்லைங்க. நீ கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்றியா? உண்மையாக தேவன் கற்றுக் கொடுத்ததை நீ வாழுகிறியா? அப்படிப்பட்டவர்கள் கூப்பிடும் பொழுது தேவன் செவி கொடுப்பார். அதுதான் சங்கீதம் நாம் வாசிக்கிறோம். எல்லாம் முடிந்து போனோன்னு தேவனை தேட முடியாதுங்க. பாஸ்டர் ப்ரே பண்ணும்போது ஒன்றும் நடக்காது. யார் ப்ரே பண்ண நடக்காது. ஏனென்றால் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவன் சொல்லிக்கொண்டே இருந்தாருங்க. அந்த ஜனங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டே இருந்தார். தீர்க்கதரிசிகளை அனுப்பிக்கொண்டே இருந்தார். கேட்கவே இல்லை. கடைசியில் அசீரியர்கள் அந்த நாடு அழிக்கும் பொழுது அழுவுறாங்க, புலம்புறாங்க. கடவுளே எங்க இருக்கீங்க, எங்க தூரமா இருக்கீங்க, எங்க வரீங்க, எப்ப வரீங்க என்று கேட்கிறாங்க. எப்படிங்க வருவாரு? அந்த வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. இன்னைக்கு தேவன் அந்த சிலுவைக்கு சென்றது பெரிய ஒரு வாய்ப்பு. நம்மளுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கிருபை. அந்த கிருபை இழந்து போய் இந்த நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் என்ன செய்தார்களோ அது உங்களோட வேலை இல்லை. இவங்க எப்படி செஞ்சாங்களா, உண்மையா நடந்துச்சா, அதை பத்தி நீங்க பேச வேண்டாம். ஏனென்றால் நீங்க பேசுகிறது உன்னோட தனிப்பட்ட விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. எல்லாம் முடிஞ்சிட்டு இஸ்ரேல் நாடு போல அழுவ போறீங்களா, எங்களை காப்பாத்துங்க என்று சொல்லிக்கொண்டு, இல்லை என்றால் தேவன் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார், அதன்படி நீங்க வாழ போறீங்களா? ஜனங்களே, இந்த நாளில் இந்த சங்கீதத்தை திருப்பி நம்ம வாசித்து பார்ப்போம். தேவன் இன்றைக்கு கிருபை நிறைந்தவர். நம்மளுக்காக சிலுவையில மரித்து, நம்மளுக்காக உயிர் திறந்து, நம்மளுக்காக திரும்பி வரப்போகிற தேவாதி தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஜனங்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மட்டுமாக இந்த பயணத்தில் வழி நடத்தி தேவன் நம்மளை பல காரியத்தை தந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவன் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. ஆகியாக முடிக்கிறது முன்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். ஒரு துன்பத்திலே வேதனை இருக்கும் பொழுது தேவன் ஆறுதலை கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஜனங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் அசீரியர்கள், பாபிலோன் தேசத்துக்காரர்கள், ரோமர் எவ்வளோ பேர் வந்தாங்கங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க என்றால் இஸ்ரேல் என்று ஒரு நாடு இருந்து கொண்டே தான் இருக்குது. ஏன்னா தேவனோட கிருபை அங்கே இருக்கிறது. அந்த ஜனங்கள் தேவனை மறந்து போனாலும் தேவன் அவங்க மறக்காமல் இருக்கிறாருங்க. இந்த நாளிலே அப்படிப்பட்ட தேவனை நம்ம வழிபாடுக்குள்ள இருக்கிறோம். ஜனங்களை சோர்ந்து போகாத, எந்த சூழ்நிலையில் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் தேவன் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ.
சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனே நீ பற்றி கொண்டாடு, வாக்களித்த தேவனே நீ பற்றி கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மாண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, சோர்ந்து போகியிருக்கும் பொழுது ராஜா எங்களுக்காக ஆறுதல் தருகிற தேவன், இந்த நாளிலே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் உம்மை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் நீர் வந்தீர், விடுதலை தந்தீர். தாமதமானது, ஆனாலும் தேவனே அவர்கள் அந்த விடுதலை கண்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவர்களாக நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் அப்பா. அந்த அன்பான சிலுவையில் எங்களுக்காக ரட்சிப்பை தந்திருக்கிறேன். ஆனாலும் பல சூழ்நிலைகளை ராஜா நாங்கள் தூரமாய் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், பாதுகாத்தரல வேண்டும் சுவாமி. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் இந்த பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you and have a blessed Easter this year. God bless you. Thank you.